ஐயா வணக்கம் ஐயா. இந்த கோயிலோட தல வரலாறு மட்டும். ஓம் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பா விக்னோ மணிமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தா வந்தே ஸ்ரீ குருபரம்பராம் சமஸ்த விகனச மகாகுருவே நமஹா. மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை வட்டம், சோழம்பேட்டை கிராமம், கோழிக்குத்தி என்ற கோடிகத்தி பாப விமோசனபுரம் என்ற அற்புதமான இந்த திவ்யமான க்ஷேத்திரத்தில் அத்திமரத்தால் இருக்கக்கூடிய பெருமாளை பற்றிய விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இந்த ஆலயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோழிக்குத்தி என்ற ஊரில் இருக்கிறது. கோடி ஹத்தி பாப விமோசனபுரம் என்ற இந்த ஊருடைய முழு இயற்பெயர் கோடிஹத்தி என்று மாறி தற்போது கோழிக்குத்தி என்று விளங்குகிறது ஊருடைய பெயர். பெருமாள் இங்கே அத்திமரத்தால் இருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு நிகராக திருத்தலமாக கருதப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 48 நாட்கள் மட்டுமே அத்திவரதராக பெருமாள் தரிசனம். ஆனால் இங்கே அனுதினமும் அத்திமரத்திலேயே தரிசனம் தரக்கூடிய, வேண்டிய வரங்களை தரக்கூடிய அற்புதமான வரப்பிரசாதியான பெருமாள் வானமூர்த்தி பெருமாள். பெருமாள் மூலவருடைய பெயர் வானமூர்த்தி பெருமாள். வானளாவிய பெருமாள் என்பதனால் வானமூர்த்தி பெருமாள் என்று பெயர். மூலவருடைய திருமார்பில், அதாவது வலது மார்பில் முக்கோண சின்னத்திற்குள் மகாலட்சுமி தாயார் தயாலட்சுமியாக எழுந்து அருள் பாலிக்கிறார்கள். பெருமாளுடைய இடது கை பக்கத்தில் பூமி தேவி தாயார் 5 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் சிலை திருமேனி கொண்டு ரட்சிக்கிறார்கள். பெருமாள் பாதத்தின் கீழே அத்தி மரத்தோடி வேறே திருவடியை தாங்கி இருக்கக்கூடிய அதிசயத்தை வேற எங்கும் காண இயலாது. மூலவர் 14 அடி உயரம், அஜந்தா வர்ணம் சொல்லக்கூடிய மூலிகை வர்ணங்களால் சாத்தப்பட்ட வர்ணகலாப பெருமாள் 4 திருக்கரங்கள், சக்கரம், சங்கம், அபயகஸ்தம் எதையுடன் 4 திருக்கரத்துடன் காட்சியளிக்கிறார். வலது கைக்கு கீழே அரசருடைய செங்கோல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவ்வாலயம் 3ஆம் குலோத்துங்க சோழனால, அதாவது 1150 முதல் 200 ஆண்டுகளுக்குள்ள உள்ள 3ஆம் குலோத்துங்க சோழனால அத்திமரத்தில் பெருமாளுக்கு திருவுருவம் சமர்ப்பிக்கப்பட்டு திருமேனி எல்லாம் அஜந்தாவரணம் பூசப்பட்டதாக கல்வெட்டில் காணப்படுகிறது. இவ்வாலயத்தில் 3 விதமான கல்வெட்டுகள் காணப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி, 11ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதி, 12ஆம் நூற்றாண்டு போன்ற கல்வெட்டுகள் காணப்படுகிறது. இந்த பெருமாளை இந்த ஊரில் தரிசித்தால் கோடி விதமான பாபங்கள் நிவர்த்தி. அதனால்தான் இந்த க்ஷேத்திரத்துடைய பெயரே கோடி ஹத்தி பாப விமோசனபுரம் அப்படின்னு என்று இருந்து காலப்போக்கில் கோடிஹத்தி என்று மாறி தற்போது கோழிக்குத்தி என்று செல்லமாக விளங்குகிறது. கோடி விதமான பாவத்தை அற்புதமாக நீக்கக்கூடிய திருத்தலம். பித்திருக்கள் அளித்த சாபத்துக்கு விமோசனம், தோல்வியாதின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம் நிவர்த்தி அளிக்கக்கூடிய திருத்தலம், தனிக்கோளாறு நிவர்த்தி அளிக்கக்கூடிய திருத்தலம். இவ்வாலயத்தில் கல்வெட்டுகளில் சனி கிரகத்தினால் இருக்கக்கூடிய கோளாறு நிவர்த்தி செய்ய அற்புதமாக பரிகாரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வைணவ திருத்தலத்தில் சனி பயிற்சி திருவிழா இவ்வாலயத்திலே உண்டு. பிப்பல மகரிஷிக்காக பெருமாளுடைய பிரத்யட்சம். அந்த அற்புதமான பிப்பல மகரிஷிக்கு சனி கிரகத்தினுடைய கோளாறு குறுக்கின்றதுனால அந்த பிப்பல மகரிஷியை வாலயத்தில் கோணாஸ்தே பிங்கள ரௌத்ருன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகத்தை ஏற்றிருக்கிறார். அந்த ஸ்லோகத்தின் மூலம் சனி பகவானே திருப்தி அடைந்து யாதொரு பக்தன் இந்த க்ஷேத்திரத்தில் 51 பிராமணர்களுக்கு தலை குளிக்க வெங்கல பாத்திரத்தில் நல்லெண்ணெயுடன் 4 விதமான கரிகாரிகளை சனிக்கிழமைகளை தானம் செய்து வரும்போது என்னுடைய கோளாறுகளிலிருந்து நிவர்த்தி பெறுவார்கள் என்று சொன்னதனால் இன்றளவும் இங்கு சனி பகர்ச்சி விழா கொண்டாடப்படுகிறது. சனி பரிகார திருத்தலமாக கருதப்படுகிறது. நாளடைவில் 51 பிராமணர்கள் வாலயத்தில் கிடைக்கப்பெறாதனால் தற்சமயமாக நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து, அரிசி வாங்கி கொடுத்து பெருமாளிடம் அர்ச்சனை செய்து பக்தர்கள் சனி தோஷத்திலிருந்து விடுபடுகிறார்கள். தமிழ் மாத பிறப்பு, அதாவது தமிழ் மாத பிறப்பு என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் 1ஆம் தேதி, வைகாசி 1ஆம் தேதி, அதே மாதிரி தமிழ் மாத பிறப்பு நன்னாளில் பெருமாளுக்கு சிறப்பு கலச அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அந்த கலச நீரை பக்தர்கள் 48 நாட்கள் தெளித்து கொண்டு வரும்போது, குளித்து முடிந்த பிறகு அந்த புனிதமான தீர்த்தத்தை உடம்பில் பூசிக்கொண்டு வரும்போது எப்பேற்பட்ட சர்ம வியாதி நிவர்த்தி ஆவனதாக இங்கே ஐதீகமாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அதே மாதிரி அமாவாசை நன்னாளில் இங்கே அபிஷேகம் செய்து அன்னதானம் செய்யும்போது பித்திருக்கள் அளித்த சாபங்கள் நிவர்த்தி பெறுகிறது. எப்போதெல்லாம் இங்கே பெருமாளை தரிசனம் செய்கின்றோமோ அப்போதெல்லாம் கோடி விதமான பாவங்கள் நம்மை விட்டு செல்கிறது. கோடி விதமான பாவங்கள் நம்ம எப்படி செய்கிறது? நம்ம அறியாமலேயே நாம் கால்கள் பட்டு ஒரு எறும்பை மிதித்து கொண்டு விட்டோம் என்றால் கூட
கொலைப்பழி, உயிர் பழி நம்ம வந்து சாரும். அந்த மாதிரி கோடி விதமான பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்தில் பெருமானை தரிசனம் பண்ணும்போது கோடி விதமான பாவத்தை போக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் இந்த கோடிஹத்தி பாவ விமோசனம் என்கிற கோழிக்குத்தி கிராமம். பெருமாள் இங்கு ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் 3 திருநாட்களாக பவித்ரோற்சவம் கண்டு அருளுகிறார். தை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் காட்சி தந்த நன்னாள் இன்றளவும் தை மாதம் பிரம்மோற்சவ திருவிழா பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் நடத்தி வருகிட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இவ்வாலயம் இன்றளவும் 4 கால பூஜைகளுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் தரிசித்து அனைத்து விதமான நலன்களும் பெற உடனடியாக கோழிக்குத்தி என்று சொல்லக்கூடிய கோடிஹத்தி பாவ விமோசனபுரம் கோழிக்குத்தி வானமுட்டி பெருமாளை தரிசித்து பேரருள் பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஷெட்காந்தாய கல்யாண தேயத்தினம் கோடிஹத்தி க்ஷேத்திர நிவாசாரி ஸ்ரீனிவாசாய மங்கலம். நன்றி. வணக்கம். யாம இருக்க பயமே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பணமுடி பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பெருமாள் கோயிலோட கோபுர தரிசனம் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த அத்திவரதர் இருக்கார் இல்லைங்களா காஞ்சிபுரத்தில், அதே மாதிரி இந்த கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரத்தில் ஆன ஒரு பெருமாள் தான் இருக்கார். நம்ம உள்ளே போய் அப்படியே பார்த்துடலாம் வாங்க.